தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறார். இந்த சூழலில் அவர் சுயேட்சையாக போட்டியிடுறாரு. அதே மாதிரி பெயர் கொண்ட ஓ பன்னீர்செல்வம் என பெயர் கொண்ட 5வது நபர் தானும் சுயேட்சையாக போட்டியிடுவதாக 5 பேர் இதுவரை வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். செய்தியாளர் சோனைமுத்தன் கூடுதல் விவரத்தை வருகிறார். சோனைமுத்தன், ஓபிஎஸ்ஐ எதிர்த்து களம் காணும் மற்ற 4 ஓபிஎஸ், 4 ஓ பன்னீர்செல்வம் யார்? இவர்கள் இதே தொகுதியை சேர்ந்தவர்களா? இவர்கள் பின்னணி என்ன? இன்னும் வேற யாராவது தாக்கல் பண்ணுவாங்களா மனுவை? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று தன்னுடைய வேட்பு மனுவை மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட மனுவை அளிச்சிருந்தாரு. இந்த நிலையில மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 3 நபர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 1 நபரும், அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயருடைய 4 பேர் மனு தாக்கலை செய்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19 நடைபெற உள்ள நிலையில கடந்த 20ஆம் தேதி முதல்ல இந்த வேட்பு மனுக்களை அந்த தொகுதி மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை அளித்து வர நிலையில நேற்று ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான விஷ்ணு சந்திரனிடம் பாஜக ஆதரவோடு சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த நிலையில நேற்று ராமநாதபுரம், அதாவது நேற்று மாலை மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மேற்கிலார்பட்டியை சேர்ந்த ஒச்சப்பன் மகன் ஓ பன்னீர்செல்வம் என்பவர் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த பரபரப்பான சூழல் அடங்குவதற்குள்ள இன்றைக்கு மேலும், அதாவது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 2 நபர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 1 நபரும் ஆக 4 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர்ல மனு அளிச்சிருக்காங்க. அதில் ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை அருகே உள்ள தெற்கு காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஒய்யார மகன் பன்னீர்செல்வம் என்பவரும், திருமங்கலம் அருகே உள்ள வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒச்சத்தேவர் மகன் ஓ பன்னீர்செல்வம் என்பவரும், மதுரை மாவட்டம் சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த ஒய்யாத்தேவர் மகன் ஓ பன்னீர்செல்வம் என்பவரும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு, அதாவது முன்னாள் முதல்வருக்கு எதிராக மொத்தமாக 4 பேர் இந்த ஒரே பெயருடையவர் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில மக்களை குழப்புவதற்காகவும் மேலும் இவருடைய ஓட்டு விகிதத்தை குறைப்பதற்காகவும் எதிர்கட்சியினர் இது போன்ற வேலைகளை செய்திருக்கலாம் என அந்த ஓபிஎஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆக மொத்தத்தில் இதுவரை 5 பன்னீர்செல்வங்கள், அதாவது முன்னாள் முதல்வர் உட்பட 5 ஓ பன்னீர்செல்வங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மேலும் நாளை கடைசி நாளான நாளை இது போன்று ஓ பன்னீர்செல்வங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, களத்தில் 5 ஓபிஎஸ்கள் களத்தில் இருக்க போகிறாங்க. இவர்களுக்கு சின்னம் என்ன அப்படின்றது கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் தனக்கு பழம் சார்ந்த சின்னம் கொடுக்கணும்னு இருந்தாரு. அதில் ஏதாவது முடிவெட்டப்பட்டிருக்கா?
இதுவரை இன்னும் எட்டப்படவில்லை. அதாவது நேற்று வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து தனக்கு வந்து பலாப்பழம், வாளி, திராட்சை பழம் உள்ளிட்டவைகளை வந்து கேட்கலாம் என தெரிவித்திருந்தார். ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் இதுவரை வந்து இன்னும் வந்து சின்னங்கள் ஒதுக்காத பட்சத்தில் வந்து இந்த வரக்கூடிய இதுவரை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பன்னீர்செல்வங்களுக்கு எந்த மாதிரியான சின்னங்கள் ஒதுக்க போகிறார்கள் என இனிமேதான் தெரிய வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.